நம்ம ஸ்டைலில் இன்னைக்கு என் நேரமும் எல்லோரும் குடிக்கக்கூடிய பழ ஜூஸ் செய்ய போகிறோம். என்ன பழத்தை வச்சு செய்ய போகிறீங்க? பைனாப்பிள் டேட்ஸ் வச்சு ஒரு ஜூஸ் செய்ய போகிறேன். அப்போ நம்ம ஸ்டைலில் செய்ய போவோமா? போகலாமே. ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். அனாசி பழம் ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு பழத்தை தோலை சீவிட்டு அதில் கண்ணாக உள்ளதெல்லாம் வெட்டி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம் அதில் உள்ள விதையை நீக்கிட்டு 200 கிராம் எடுத்து சின்னதாக வெட்டி வெந்நியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால நம்ம அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். 2 சிட்டிகை அளவு உப்பு வச்சுருக்கேன். அந்த லெமனில் உள்ள தோல் தேவைப்படுறதுனால நான் தோலை மட்டும் திருவி எடுத்துக்கிறேன். இப்போ அரைக்கிறதுக்கு பழத்தை சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறேன். நல்லா ஹெவியாக சாப்பிட்றவங்க கூட இந்த அன்னாசி பழம் ஜூஸ் கொடுத்தா நல்லா ஜீரணமாகும். இந்த பழத்தில் வைட்டமின் சி, ஏ அதிகமாக இருக்குது. அதனால் கண் பார்வை கோளாறை தடுக்க உதவுது. மெக்னீசியமும் கால்சியமும் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பை வலுப்படுத்துது. அன்னாசி பழத்தில் நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால வயிற்றை சுத்தப்படுத்தும். கால் அடிப்பாதம், தோல் வெடித்து காஞ்சி போய் உள்ளவங்க இந்த பழத்தை அரைச்சி சீனி கலந்து கால் பாதத்தில் தேய்ச்சாங்கன்னா அது குணமும் கிடைக்கும், தோலும் மென்மையாகும். ஒரு லெமனில் உள்ள தோலை மட்டும் திருவி வச்சுருக்கேன். பேரிச்சம்பளம் நல்லா ஊறுவை சாப்பிட்டா இருக்குது. எடுத்து வச்ச இஞ்சியை வெட்டி வச்சுருக்கேன். வெட்டின அன்னாசி பழத்தை அரைக்கிறதுக்கு மிக்சியில் போடுறேன். பாதி அளவு இஞ்சி போடுறேன், பாதி அளவு பேரிச்சம்பழம் போடுறேன். அது இனிப்பை தூக்கி கொடுக்க ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அரைச்சதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததையும் அதேமாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச ஜூஸில் லெமன் தோல் பாதியும் ஐஸ் கட்டி போட்டு கலக்கிக்கிறேன். எனக்கு அந்த பெருச்சம்பழத்தில் உள்ள இனிப்பு போதுமான அளவாக இருந்துச்சு. உங்களுக்கு கூட குறைவேன்னா நீங்கள் சீனி போட்டுக்கலாம். வெளியில் போயிட்டு கலப்பாக வர்றவங்க இந்த ஜூஸ் குடித்தால் கலப்பு நீங்கி உற்சாகமாக இருப்பாங்க. நம்ம ஸ்டைல் பைனாப்பிள் டேட் ஜூஸ் தயாராகிட்டு. ஆரோக்கியமான ஜூஸை நீங்கள் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு சுறுசுறுப்பாக 3 விதமாக ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.